ராஜு ஷங்கர்னு 2 பேர் ஒரே கம்பெனியில் வேலை பண்ணிட்டு இருந்தாங்க. 2 பேருக்குமே வயசு 25. 2 பேருமே அவங்களோட மாத வருமானத்திலேருந்து 1500 ரூபாயை தனியாக எடுத்து வச்சிடுறாங்க. அதில் ராஜு 1500 ரூபாயை சேவ் பண்ணுறான். ஷங்கர் அந்த 1500 ரூபாயை வச்சு வேறு ஏதோ பண்ணுறான். இப்போது 30 வருஷம் கழித்து இவங்க ரிட்டையர்மெண்ட் ஏஜ் வரும்போது நம்ம ராஜு கிட்ட அவன் சேமித்து வச்ச மொத்த பணம் எவ்வளோ இருந்தது அப்படின்னா 5,40,000 ரூபாய் இருந்தது. ஆனால் ஷங்கர் கிட்ட ஏறக்குறைய 1,05,00,000 ரூபாய் இருந்தது. அது எப்படி சாத்தியம்? 2 பேருக்குமே ஒரே ஏஜ், 2 பேருமே ஒரே கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க, ஒரே சம்பளம் வாங்குறாங்க, 2 பேருமே அவங்களோட மாத வருமானத்தில் 1500 ரூபாய் எடுத்து வச்சாங்க. ஆனால் ஷங்கர் கிட்ட மட்டும் எப்படி 1,05,00,000 ரூபாய் இருந்தது? அப்படி ஷங்கர் என்ன தான் பண்ணான்? இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஷங்கரும் ராஜு மாதிரியே அவனோட 1500 ரூபாயை எதுவுமே பண்ணாமல் அப்படியே சேவ் பண்ணி வச்சுருந்தான்னா ஷங்கருக்கும் ராஜுக்கும் இன்றைக்கி கையில் எவ்வளோ இருக்கோ அவ்வளோதான் இருந்திருக்கும். ஆனால் அது பண்ணாமல் ஷங்கர் எஸ்ஐபி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தான். எஸ்ஐபினா ஒன்றும் இல்லை, சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். அதில் மாதம் 1500 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டிங் மேஜிக்னால அவனுடைய அமௌண்ட் இன்றைக்கி 1,05,00,000 மாறியிருக்கு. சரி, இது ஷங்கர்னால் மட்டும்தான் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது. இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்க உங்கள் எல்லாருனாலையும் பண்ண முடியும். 10,000 ரூபாய் சம்பளம் வாங்குறவங்கலேருந்து 1,00,000 ரூபாய் சம்பளம் வாங்குறவங்க வரைக்கும் எப்படி எஸ்ஐபியில் 1,00,00,000 ரூபாய் சம்பாதிக்கிறது அப்படின்றத நான் இப்போ காட்ட போகிறேன். இப்போ ஒருத்தர் 10,000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருக்காருன்னு வச்சுப்போம். அவர்னால் மாத வருமானத்தில் 1500 ரூபாய் எடுத்து வைக்க முடியுது அப்படின்னா 30 வருஷத்தில் அவருக்கு 1,05,14,731 ரூபா கிடைக்கும். அதுக்கு அவர் வருஷம் 15% ரிட்டர்ன் எடுக்கணும். இந்த 15% ரிட்டர்ன் கஷ்டமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அதுக்கும் நிறைய வழிகள் இருக்குது, அதை பின்னாடி பார்ப்போம். இப்போது 20,000 ரூபாய் சம்பளம் வாங்குகிற ஒருத்தர் மாதம் 2,500 ரூபாய் அவர் ஒதுக்கி வச்சார் இந்த எஸ்ஐபியில் அப்படின்னா அவர் 27 வருஷத்துலேயே அவர் 1 கோடியை அச்சீவ் பண்ணிடலாம். அவர் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் 8,10,000 ரூபாய் இருக்கும். ஆனால் அவருக்கு கிடைச்ச அமௌண்ட் 1 கோடிக்கு மேலே இருக்கும். இப்போ அடுத்து காமன் கேட்டகரி 30,000 ரூபாய் வாங்குறவங்க. 30,000 ரூபாய் வாங்குறவங்க கண்டிப்பாக அவங்களால 20% அவங்களோட இன்கமில் எடுத்து வைக்க முடியும். அப்படி அவங்க எடுத்து வச்சாங்கன்னா அவங்க 6,000 ரூபாயை ஒதுக்கி வைக்க முடியும் இந்த எஸ்ஐபிக்கு. அப்படி அவங்க பண்ணாங்க அப்படின்னா 21 வருஷத்துலேயே அவங்க அந்த 1 கோடி டார்கெட்டை அச்சீவ் பண்ண முடியும். அவங்களோட டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட், அவங்களோட ரிட்டர்ன்ஸையும் நீங்கள் இங்கே பார்க்கலாம். அடுத்து 50,000 ரூபாய் வாங்குகிற ஒருத்தர் அவரோட மாத வருமானத்தில் 20%ஆன 10,000 ரூபாயை எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணுறாரு அப்படின்னா அவர் வெறும் 18 வருஷத்துலேயே அவர் 1 கோடியை அச்சீவ் பண்ணிடலாம். அவரோட இன்வெஸ்ட்மெண்ட் அப்புறம் அவருக்கான ரிட்டர்ன்ஸ் இங்கே நீங்கள் பார்க்கலாம். இதையே அவர் 25 வருஷமாக, அதாவது அவர் ரிட்டையர்மெண்ட் வரைக்கும் பண்ணிகிட்டு இருந்தார் அப்படின்னா அவருக்கு டோட்டலாக 3,28,40,737 ரூபா கிடைக்கும். ஆனால் அவர் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் வெறும் 30 லட்சமாக தான் இருக்கும். அடுத்து 1,00,000 ரூபாய் வாங்குறவங்க அவங்களோட மாத வருமானத்தில் 20%ஆன 20,000 ரூபாய் எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா அவங்க வெறும் 14 வருஷத்துலேயே இந்த 1 கோடியான டார்கெட்டை அச்சீவ் பண்ணிடலாம். அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் டோட்டல் ரிட்டர்ன்ஸை நீங்கள் இங்கே பார்க்கலாம். இதே அவங்க 25 வருஷமும் பண்ண போகிறாங்க அப்படின்னா அவங்க ரிட்டையர்மெண்ட் ஏஜ் வரும்போது அவங்க கையில் 6,56,81,475 ரூபாய் இருக்கும். அவங்களோட டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் 60 லட்சமாக இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு இந்த எஸ்ஐபியில் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டோட மேஜிக்கை உங்களால் புரிஞ்சிக்க முடியும்னு நினைக்கிறேன். இதில் ஈவன் நீங்கள் 500 ரூபாயிலிருந்து கூட ஸ்டார்ட் பண்ணலாம். அதே நேரத்தில் 1500 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க எல்லா மாதமும் 1500 ரூபாய் தான் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்றது கிடையாது. அவங்களோட வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த டைமில் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை கூட்டிக்கவோ குறைச்சிக்கவோ பண்ணலாம். இதனோட விளைவாக உங்களுக்கு அந்த 1 கோடியானது சீக்கிரமாகவோ அல்லது நீங்கள் குறைச்சி இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா லேட்டாகவோ கிடைக்கும். இந்த எஸ்ஐபியோட மெயின் அட்வான்டேஜே இதில் யார் வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணலாம். 1000 ரூபாயிலிருந்து 1 கோடி வரைக்கும் அவங்களுடைய மாத வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஒரு மாதம் விட்டு போச்சுனாலும் பிரச்சனை ஆகாது. நீங்கள் எப்போ உங்கள்கிட்ட அமௌண்ட் அதிகமாக இருக்கோ அந்த டைமில் அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணலாம். ஆனால் இந்த எஸ்ஐபி இன்வெஸ்ட்மெண்ட்டில் உங்கள் மணி ரொம்ப ஸ்லோவாக தான் க்ரோ ஆகும். உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு 10 வருஷம் கழித்து எடுத்து பார்த்தீங்கன்னா கூட பெருசாக உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் இருந்திருக்காது. அப்போது நீங்கள் அதை பார்த்துட்டு மனசோர்வாயிடக்கூடாது. ஏன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டோட மேஜிக் கடைசி 10 வருஷத்தில் தான் நமக்கு ஒரு பெரிய பெனிஃபிட்டை கொடுக்கும். சரி, இப்போ அந்த 15% ஆனுவல் ரிட்டர்ன்ஸ்க்கு வருவோம். 15% ஆனுவல் ரிட்டர்ன்ஸ் எல்லாருனாலும் எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாகவே எடுக்க முடியும். அதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஆனால் அதெல்லாம் சொல்லணுன்னா இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும். இந்த வீடியோவுக்கு நீங்கள் தர ஆதரவை பொறுத்து அந்த 15% ரிட்டர்ன்ஸை எப்படி எடுக்கிறதுன்னு நான் பார்ட் 2 வீடியோ ஒன்று போடுவேன். இந்த வீடியோவுக்கு 1000 லைக் வந்ததுன்னா நான் உடனே பார்ட் 2 வீடியோவை போட்டுருவேன்.
இது வெறும் லைக்ஸ்க்காக கிடையாது, எவ்வளோ பேர் அடுத்த வீடியோவுக்கு ஆர்வமாக இருக்கீங்க அப்படின்னு பார்க்குறதுக்காக தான். ஸோ சீக்கிரமாக நீங்கள் பார்ட் 2 வீடியோ வரும்னு எதிர்பார்க்கலாம். ஸோ அது வரைக்கும் இணைஞ்சிருப்போம் ஒயிட் போர்ட் நேஷனோடு.